பின்லாந்து சென்றிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அங்கு நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் இந்தியாவின் உறுதியான வெளிநாட்டு கொள்கையை உலக அரங்கில் மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்தார். கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச மேடைகளில் இந்தியாவின் குரலாக ஒலித்து வரும் ஜெய்சங்கர் இந்த முறையும் இந்தியாவின் தேசிய நலன் தொடர்பான நிலைப்பாட்டை எந்த தயக்கமும் இன்றி வெளிப்படுத்தினார். கச்சா எண்ணெய் கொள்முதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்தியா எண்ணெய் வாங்குவது அரசியல் காரணங்களால் அல்ல, நாட்டின் தேவைகள், கையிருப்பு நிலை மற்றும் விலையை பொறுத்தே முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்களின் பின்னணியில் இந்தியா தனது மக்களின் நலனை பாதுகாக்க தேவையான முடிவுகளை எடுத்தது என்று விளக்கினார். மேலும் உலக நாடுகள் இந்தியாவின் முடிவுகளை விமர்சிப்பதற்கு முன் தங்களின் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும் என்ற வகையில் அவர் சுட்டிக்காட்டினார். பல ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகள்தான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கி வந்தனர். சூழ்நிலைகள் மாறிய போது அவர்கள் தங்களின் கொள்முதல் முறைகளை மாற்றிக் கொண்டனர். அதேபோன்று இந்தியாவும் தனது தேசிய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது எங்களின் கடமை என தெரிவித்தார். அதோடு பாதுகாப்பு விவகாரத்திலும் ஜெய்சங்கர் முன்வைத்த கருத்து சர்வதேச அரங்கில் கவனம் பெற்றிருக்கிறது. எந்த ஐரோப்பிய நாடும் இந்திய ஆயுதங்களால் தாக்கப்படுவதில்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் விற்பனை செய்யும் ஆயுதங்களால் இந்தியா பல ஆண்டுகளாக தாக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்தியர்கள் ஐரோப்பாவுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவதில்லை என்று முகத்தில் அரைந்தது போன்று கூறியது அங்குள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. யாரா இந்த மனுஷன் நம்ம நாட்டில் வந்து நமது நாட்டையே பொளந்து கட்டி செல்கிறார் என ஊடகங்கள் பேச ஆரம்பித்து விட்டது. இந்த பதில் வெறும் வெளியுறவுத்துறை அமைச்சரின் கருத்தாக மட்டுமல்ல, புதிய இந்தியாவின் மனநிலையை பிரதிபலிக்கும் உறுதியான அறிவிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் உலக வல்லரசுகளின் விருப்பங்களுக்கு ஏற்பட செயல்பட வேண்டும் என்ற அழுத்தங்களை சந்தித்த இந்தியா இன்று தனது தேசிய நலனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கும் தன்னம்பிக்கை மிக்க வல்லரசாக உருவெடுத்துள்ளது. இந்தியா யாருக்கும் எதிரான நாடு அல்ல, ஆனால் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக எந்த அழுத்தமும் வெற்றி பெறாது என்ற செய்தியை ஜெய்சங்கர் தனது பேச்சின் மூலம் தெளிவாக உலகுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். நட்பை மதிக்கும், அமைதியை விரும்பும் அதே நேரத்தில் தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ஒருபோதும் சமரசம் செய்யாத புதிய பாரதத்தின் உறுதியான குரலாக ஜெய்சங்கர் மீண்டும் சர்வதேச மேடையில் ஒலித்திருக்கிறார்.